நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தேமுதிகவுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கியிருக்கு. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், பெஞ்சமின், தேமுதிக சார்பா அக்கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில தேமுதிக குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் 5 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா சீட். குறிப்பா கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, சேலம், வடசென்னை இந்த 5 தொகுதிகளை தேமுதிக கேட்டிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் ராஜ்யசபா சீட். கடந்த முறை அதிமுகவிடம் தேமுதிக ராஜ்யசபா சீட் கேட்ட நிலையில பாமகவுக்கு வாய்ப்பு கொடுத்த அதிமுக தேமுதிகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனவே இந்த முறை ராஜ்யசபா சீட்டில் பிடிவாதமாக இருக்கிறது தேமுதிக. குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும் என்பதால் இந்த கோரிக்கையை அவர் வேலுமணியிடம் முன்வைத்ததா சொல்லப்படுது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டுக்கு வாய்ப்பில்லை. அதே போல 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க தயாரா இருக்கிறதா அதிமுக தரப்பு இந்த பேச்சுவார்த்தையில சொன்னதா செய்திகள் வெளியாகிருக்கு. அதிலும் குறிப்பா இந்த 3 தொகுதிகள்ல கடலூர், திருச்சி இந்த 2 தொகுதியில தேமுதிகவை போட்டியிட வைக்க அதிமுக கேட்டதாகவும் அதற்கு தேமுதிக மறுத்ததாகவும் தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. தேமுதிக இந்த 5 தொகுதிகளை கேட்பதற்கு முக்கிய காரணம் கள்ளக்குறிச்சியில சுதீஷ் களமிறங்க ஆர்வமா இருக்காரு. விருதுநகர் தொகுதியில விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற 3 தொகுதிகளிலையும் கணிசமான அளவு தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வடசென்னை, சேலம், கிருஷ்ணகிரி தொகுதிகளையும் தேமுதிக கேட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்க தேமுதிக 3 முறை களம் கண்டிருக்கு. 2019 ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து சுமார் 3 லட்சம் வாக்குகளை பெற்றது தேமுதிக. விருதுநகர் தொகுதியில கடந்த 2019 ஆண்டு அதிமுக சார்பா போட்டியிட்டு சுமார் 3 லட்சம் வாக்குகளை பெற்ற தேமுதிக 2009 ஆண்டு அந்த தொகுதியில தனித்து களம் கண்டு 1,25,000 வாக்குகளை பெற்றது. சேலம் மக்களவை தொகுதியில கடந்த 2009 ஆண்டு தனித்து போட்டியிட்டு 1,20,000 வாக்குகளை வாங்கியது தேமுதிக. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு சுமார் 3 லட்சம் வாக்குகளை பெற்ற தேமுதிக 2009 ஆண்டு 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றது. வடசென்னை தொகுதியில கடந்த முறை போட்டியிட்டு சுமார் 1,30,000 வாக்குகளை பெற்ற தேமுதிக 2009 ஆண்டு 66,000 வாக்குகளை பெற்றது. அந்த அடிப்படையில் இந்த 5 தொகுதிகளையும் குறிவைத்திருக்கிறது தேமுதிக. கூடவே ராஜ்யசபா சீட். இந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த வேலுமணி 2 தரப்புலையும் குழுக்கள் அமர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொன்னவர் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே ஊடகங்களில் தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிற செய்திகள் வந்தாலும் 2 தரப்பிலும் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாகல. எனவே தேமுதிக பாஜகவிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு.